இது மகிமை நேரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாட்களிலும் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தியானித்து வருகிறோம். முதலாவது, சுருக்கமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், மெதுவான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், நம்மை குறித்து நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் என்ற விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய நாவிலும் விசுவாச வார்த்தைகள், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்ற விசுவாச வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தகுதியே விசுவாசம்தான். ஆண்டவரை குறித்து ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் தேவனுடைய நாமங்கள் பல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் நமது தேவன். ஆண்டவரது படைப்பில் இதை நாம் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கிடவது, ஆகாய விரிவு உண்டாக கிடவது, வெட்டாந்தரை உண்டாக கிடவது என்று சொன்னபோது அது அப்படியே ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நமது வாழ்க்கையில் ஒழுங்கற்று வெறுமையாய் வறட்சியாய் காணப்படுகிற காலங்களை நாம் விசுவாச வார்த்தைகளை கொண்டு அதை செழிப்புடையவர்களாய், நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் மாற்ற முடிவது நிச்சயம். நமது குறைகளையே நாம் சொல்லி கொண்டிருப்பது அது ஒரு முடிவை நமக்கு கொண்டு வராது. அந்த குறைவுகளிலே நாம் கடந்து செல்ல வேண்டியதாய் இருக்கும். ஆகவே நாம் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். எதிலெல்லாம் நாம் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும்? ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். மத்தேயு 21:22 விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று வேதவசனம் நமக்கு கூறுகிறது. ஜெபத்தில் நாம் நமது பிரச்சனைகளே, என் மகள் இப்படி, என் மகன் இப்படி, என் கணவன் இப்படி என்று நாம் பிரச்சனைகளையே நாம் ஜெபத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனை தான் மிஞ்சும். ஆனால் நாம் ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாம் உமக்கு லேசான காரியம், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இது எல்லாம் எம்மாத்திரம், என் பிரச்சனையை மாற்றுவது உமக்கு எளிதானது என்று நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்த தேவன், மேகஸ்தமமும் அக்னிஸ்தமமாய் வழிநடத்தின தேவனது விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயம் நமது வாழ்வில் நன்மையை காண்கிறவர்களாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இரண்டாவது, நமது விசுவாச வார்த்தை நமது வாயில் காணப்பட வேண்டும். நமது வாயில், நமது வார்த்தையில் விசுவாச வார்த்தைகளாய் வெளிவர வேண்டும். நம் வாயிலிருந்து, நம் நாவிலிருந்து பிறக்கும் சொற்கள் விசுவாச சொற்களாக இருக்க வேண்டும். நமது ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். நமது வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். மார்க்கு 5:27 நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனது விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறாள், தனது நாவினால் சொல்லுகிறாள். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக்கொண்டே எத்தனை தடைகள் வந்தாலும், திரள் கூட்டத்தின் மத்தியில் அவளை தள்ளிவிட்டாலும், அவள் ஆண்டவரை அடையக்கூடாதபடி தூரத்தில் இருந்தாலும் இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவளது பெரும்பாடு, 12 ஆண்டுகளாய் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெரும்பாடு அவளுக்கு சுகமானது என்று பார்க்கிறோம். அவளது விசுவாசமே அவளை ரட்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமது வாயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொன்னது போல நமது பிரச்சனைகளை பெரிதாய் பார்க்காமல்
நம்மை படைத்த தேவன் இன்னார் என்பதை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசித்து நமது வாயிலிருந்து பிறக்கும் சொற்கள் எல்லாம் விசுவாச சொற்களாய் இருக்கும்போது நிச்சயம் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற முடியும். மூன்றாவதாக, நமது இருதயத்திலிருந்து விசுவாச வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். நமது ஜெபத்தில் விசுவாச வார்த்தை, நமது நாவில் விசுவாச வார்த்தை, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிறபடி இருதயத்தில் விசுவாச வார்த்தைகளால் நாம் நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதாவது நாம் அறிக்கை செய்வதில், நாம் இருதயத்திலிருந்து ஆண்டவரை அறிக்கை செய்யும் போது நமது விசுவாச வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். என்னாகமம் 14:28 நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன் என்று வசனம் சொல்கிறது. நாம் எதை ஆண்டவர் செவிகள் கேட்க சொல்லுகிறோமோ அதன்படி நமக்கு செய்வாராம். நம்ம இருதயத்திலேருந்து எதை நாம் சொல்லுகிறோமோ அதை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நல்லதை சொன்னால் நாம் நல்லதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சம்பவம் நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கானானை சுற்றி பார்ப்பதற்காக யோசுவா காலேபோடு இன்னும் 10 பேர் சேர்ந்து பார்க்க சென்றார்கள். திரும்பி வந்து அவர்கள் மோசேயிடம் அறிக்கை செய்தது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தது? யோசுவாவும் காலேபும் உண்மையிலேயே அது ஒரு சிறந்த நாடு தான் அப்படின்ட்டு அங்கிருந்த திராட்சை பழங்கள் எல்லாவற்றையும் காட்டி, நாம் சீக்கிரமாய் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று யோசுவாவும் காலேபும் உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார்கள், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று. ஆனால் யோசுவா காலேபோடு சென்ற மற்ற 10 பேரும் அவர்கள் இது நம்மாலே அவர்களை எதிர்க்க கூடாது, அவர்கள் பார்வைக்கு பெரியவர்களாய் இருக்கிறார்கள், நாமோ வெட்டுக்கிளி அளவாய் காணப்படுகிறோம் என்று துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். யோசுவாவும் காலேபும் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உடன் சென்றவர்கள் அவர்கள் பெரியவர்கள், பலத்தவர்கள், நாம் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளி என்று அவர்கள் துர்ச்செய்தியை கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன் என்று யோசுவாவையும் காலேபையும் மாத்திரம் அந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்தார் என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் ஒருவரும் அதற்குள் பிரவேசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமது விசுவாச வாழ்க்கையில், நமது ஜெபத்தில் விசுவாச வார்த்தையை நாம் பேச வேண்டும். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்ற நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல் நமது வாயின் வார்த்தைகள் நேர்மறையாய் நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தையாய், ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, என்னால் முடியாது, இயலாது, என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, இது நடக்கவே நடக்காது என்று எதிர்மறை வார்த்தைகளை பேசாமல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று விசுவாச வார்த்தைகளை நம் வாயிலிருந்து பேச வேண்டும். அதே போல நமது இருதயத்தில் விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடும் போது நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்ய சித்தமாய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் விசுவாசம் உள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேசப்பா. அநேக நேரம் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே நாங்கள் அவிசுவாசம் கொண்டு இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, எனக்கு சுகம் கிடைக்கவே கிடைக்காது என்று நாங்கள் சொல்கிறோம். அப்படிப்பட்ட சொற்களை சொல்லாமல் ஆண்டவரே, ஜெபத்திலும் எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய இருதயத்திலும் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தரலும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை